சென்னையிலேருந்து பேசுகிறேங்க. இந்த எலிசர் மிக்ஸர் அந்த ப்ராடக்ட் நான் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக வந்து அதுக்கு 60 நாள் ஆகுது சரியா. 2 மாதம் ஆகுதுங்க. இந்த 2 மாசத்துல எனக்கு என்ன நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆயிருக்கு. ஆனால் எனக்கு இந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே இந்த கொரோனா டைமில் எனக்கு வந்து ஆஞ்சியோ பண்ணேங்க. ஆஞ்சியோ பண்ணதில் எனக்கு வந்து சுகரு, பிபி, கொலஸ்ட்ராலு, கொலஸ்ட்ரால்லாம் அதிகமாக இருந்ததுங்க. ஸோ இதனால் எனக்கு ஆஞ்சியோ பண்ணணுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நான் நைட்டில் ஒரு 3 மணி இருக்கும் வீட்டில் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்துட்டு வீட்டில் பசங்கள்லாம் பயந்துட்டாங்க. அப்புறம் இது மாதிரி சிஎம்சியில் வெள்ளூர் சிஎம்சியில் அட்மிட் பண்ணி எனக்கு ஆஞ்சியோ பண்ணாங்க. ஸோ ஆஞ்சியோ பண்ண 2 ஸ்டண்ட் வச்சுருக்கேன் நான். ஸோ இன்னைக்கு ஒரு 8 மாத்திரை நான் தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் டாக்டர் பரிந்துரை வாயில நான் மாத்திரை சாப்பிட்றது கரெக்டாக அது பாட்டு போயிட்டே இருக்குங்க. இந்த எலிசர் மிக்ஸ் வந்து எனக்கு சரியான டைமில் எனக்கு கொடுத்தாங்க. இது சார் வந்து நமக்கு வந்து கிடைச்சது. நம்ம அதில் மூலமாக நமக்கு இது அற்புதமாக எனக்கு ஒர்க் ஆச்சுங்க. ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து சுகர் வந்து நார்மல் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சுகர். இந்த கால் எரிச்சல் இருக்குங்க. கால் எரிச்சல் அதுக்கு நார்மல் ஆச்சுங்க. சுகர் வந்து ஹைலி 200க்கு மேலே போயிடுச்சு. அதெல்லாம் இப்போ 140 லெவலில் நார்மலாக கொண்டாந்துட்டேங்க இன்னைக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியலைங்க. ஆனால் எனக்கு ஸ்வீட்டும் சாப்பிட்றேன், கண்ட்ரோலாக சாப்பிட்றேன். எங்கள் வீட்டில் கண்ட்ரோலாக இருக்கிறியான்னுவாங்க. இருந்தாலும் சாப்பிட்டு போகிறேங்க. அதனால குறைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் குறைச்சா கூட நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட முடியணும். நான் அரை சக்கரைலாம் போகிறதே இல்லைங்க. சர்க்கரைக்கு காப்பி, டீ எல்லாம் ஃபுல் சுகர் தான் எப்பயுமே. அது அது கொஞ்சம் போகிறதால ஒன்றும் சுகர் ஏற போகிறதுன்னு தெரியும் எனக்கு. அதெல்லாம் சாப்பிட்றது. ஆனால் எங்கே போனாலும் சர்க்கரை இல்லை, அரை சர்க்கரை, கால் சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லைங்க. நம்ம கரெக்டாக சாப்பிட்டுட்டு இருக்குங்க. பிபி பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து 180, 190 அப்படி போயிருதுங்க. எப்பவுமே பிபி குறையாது. இப்போ பிபிலாம் வந்து நார்மல் ஆயிருக்குங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சாதாரணமா வந்து என்ன ஒரு நார்மல் ஆகுமோ அது மாதிரி கிளியரா பக்காவா நார்மல் ஆயிடுச்சுங்க எனக்கு. பிபிக்கு நார்மலு, சுகர் நார்மலு, அப்புறம் வந்து கால் எரிச்சல் நார்மலு. கால் வீக்கம் வந்து எவ்வளவு வீக்கம் பஸ்ல தொங்க விட்டு போனாக்கா எனக்கு கால் வீக்கம் வந்துருங்க. அந்த வீக்கத்துல என்னால சமாளிக்க முடியாது. அவ்வளோ வீக்கம் வந்துரும் எனக்கு. அதாவது திருப்பி எனக்கு 1 நாள் ஆகும் குறையறதுக்கு. எங்கன்னா உட்காந்துருந்தாக்கா ஏஞ்சாலும் சரி ரொம்ப கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் உயரமான பெட்ல உயரமா கால தூக்கி வச்சுட்டு நானு கால குறைப்பேன் நான். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எனக்கு வந்து இது ரொம்ப அற்புதமா அதுவும் கேட்டுச்சு எனக்கு. சரி கால் வீக்கம் குறைஞ்சுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆஞ்சியோ பண்றதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆஞ்சியோ பண்ணதுல எனக்கு வந்துனாக்கா, அந்த எக்கோ டெஸ்ட்லாம் எடுக்கணும்னு சொன்னாங்க. கண்டிப்பா நீ எக்கோ டெஸ்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த எக்கோ டெஸ்ட்ல நான் எடுக்கவே இல்ல இன்னும். கரெக்ட்டா இன்னைக்கு 1 வருஷம் ஆயிப்போச்சுங்க. எக்கோ டெஸ்ட்டே கொண்டு வரல. இது சாப்பிட்டதால எனக்கு எதுவும் தெரியல. ஒரு ஒரு டென்ஷன் ஏற்பட்டா எனக்கு என்ன நெஞ்சு ஒரு மாரி வலிக்குதுங்க லேசா. அப்படியே ஹார்ட்ட புடிச்ச மாரி இருக்குங்க. ஹார்ட் ஹார்ட் புடிச்ச மாரி இருக்கும். அப்போ அந்த மாரி இதெல்லாம் சாப்பிடும்போது எனக்கு அது நார்மலாவே எனக்கு நல்லாவே தெரியுங்க. நான் அந்த மதிய டைம்ல வெளிய பயணம் பண்றதே இல்லைங்க. எங்க போனாலும் அங்க போய் தங்கிடுவேன் நான். ஸோ இப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னா, இன்னைக்கு எங்க போனாலும் போலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் போலாம். டயர்ட்னஸ் ஆவறது இல்லைங்க. அந்த எந்த விதமான இதுவும் இல்லாம நார்மலா இருக்குங்க. ஸோ அது ஒண்ணும் குறைச்சா இருக்குங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து ஹைட்ரஸால் சொல்லக்கூடிய எனக்கு வந்து வீக்கம். கால் ஒரு 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 மட்டும் கொஞ்சம் பெருசா இருந்துச்சுங்க. அந்த நான் என்ன நினைச்சேன் அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணனாங்க. அந்த விரைக்கு ஒரு ஆப்ரேஷனு, அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்தது. அதுக்கு ஒரு ஆப்ரேஷனு, எல்லாம் சேர்த்து ஒரு யூரின் ட்ராக்ல ஒரு ப்ராப்ளம் இருந்ததுங்க. ஸோ உங்களுக்கு யூரின் எப்போ எல்லோவா போகுது. ஒரு டைமும் யூரின் போறப்பலாம் நான் அப்படியே கண்ல தண்ணி வருங்க எனக்கு. யூரின் போகவே முடியாது. அவ்ளோ பேஜரா இருக்கு எனக்கு. அந்த மாரி சூழ்நிலை எனக்கு ரொம்ப நரக வேதனையா இருக்கும். ஏன்டா யூரின் போறேன்ற மாரி எனக்கு சூழ்நிலை ஏற்படும். ஸோ அப்படிப்பட்டது எனக்கு இன்னைக்கு எல்லாமே எனக்கு நார்மலா பொசிஷன் வந்துச்சுங்க. சாப்பிட சாப்பிட என்னன்னாக்கா, யூரின் ஃப்ரீயா போகுது. அப்புறம் வந்து இது நம்ம அது மஞ்சளா போறது கிடையாது. எல்லாம் ஒயிட்டாவே போகுதுங்க யூரின்லாம். இப்போ 1. 2வது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இன்ஃபெக்ஷன்லாம் வந்து நார்மல் ஆயி போச்சுங்க. பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு அந்த ஹைட்ரஸால் சொல்லக்கூடிய விரைவாதம் வந்து எனக்கு ஒரு 50% எனக்கு குறைஞ்சு போச்சுங்க. அதோடைய பாகமே எனக்கு சின்னதாயி போச்சுங்க. ஸோ இது ஒரு நார்மலா இருக்கு எனக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு ப்ராஸ்டேட் சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம் சார். அந்த ப்ராஸ்டேட்லேருந்து எனக்கு அந்த யூரின் வந்து அடிக்கடி நானு ஒரு 1/2 அன் ஹவர் டைம் நான் போயிட்டுருப்பேன். என்னால பஸ்ல பயணம் பண்ண முடியாது. இன்னொரு ஒரு கார்லயோ, இல்ல ட்ரெயின்லயோ அப்படிதான் நான் பிளானிங் பண்ணுவேன். அந்த பிளான் பண்ணும்போது எனக்கு 1/2 அன் ஹவர் ஒரு டைம் கண்டிப்பா கம்பல்சரி எங்கேயாவது யூரின் போயே ஆகணும். இல்லன்னா எனக்கு அப்படியே பிளாடர் வெடிச்சிடுற மாரி ஆயிடும். கண்டிஷன் மாரி ஆயிடும். ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் நான் பஸ்ல போறத தவிர்த்துட்டேன். அதனால. ஸோ இப்போ அது ப்ராஸ்டேட் சுத்தமா நில்லுங்க. 100% நில் ஆயிடுச்சுங்க. டோட்டலி நில். என்னோட ஏஜ் வந்து 62.
ஓகேங்களா? இன்னைக்கு வந்து எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. பொசிஷன் வந்து நார்மல். இது ஆத்மார்த்தமான உண்மை. நான் வந்து யாரையும் பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா, ஏமாத்தி சாப்பிடணும்னு கிடையாது, ஏமாத்தணும்னு கிடையாது. ஏன்னா, ஆத்மார்த்தமா நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த இந்த நான் நடந்த நிகழ்ச்சிகள எனக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ப்ராஸ்டேட்க்கு நார்மல் ஆயிடுச்சுங்க. ஸோ எனக்கு எல்லாமே ஒரு ஆப்பரேஷன் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1,00,000 கேட்டிருந்தாங்க. அது இன்னைக்கு சாதாரணமா ஒரு ரூ. 5,000 இன்னைக்கு நார்மல் ஆயிடுச்சு பொசிஷன்ஸ். அடுத்தது எனக்கு நெஞ்சு எரிச்சல் இருக்குங்க. நெஞ்சு இந்த மாத்திரை சாப்பிடுறதால நெஞ்சு எரிச்சல் பயங்கரமா இருக்கும். அண்ட் மோர் சாப்பிடுவேன், வேற ஏதாவது வாட்டர்மெலன் பழம் சாப்பிடுவேன். இதெல்லாம் சாப்பிட்டே இருப்பேன். அப்படிலாம் இருக்கும்போது இன்னைக்கு நெஞ்சு எரிச்சல் கிடையாது, வயிறு எரிச்சல் கிடையாது, புண்ணு கிடையாது. எதுவுமே நார்மலா ஆயிப்போச்சுங்க. முகம் பார்த்தீங்கன்னா, இளமையாயிட்ட மாரி எனக்கு எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. எல்லாரும் எனக்கு என்ன ரொம்ப இளமையா இருக்கீங்களே அப்படின்றாங்க. முகத்துல கரும்புள்ளி, கருப்பு, கருவங்கு அதெல்லாம் இன்னைக்கு நார்மல் ஆயிடுச்சுங்க. உடம்பு லேசா இருக்கு. ரொம்ப ஆக்டிவா இருக்க மாரி எனக்கு தெரியுது. ஒரு சில உடம்பே லேசா ஆயிட்டு எனக்கு என்னன்னா, அந்த பேண்ட் போடுறேன் பேண்டே லூஸ் ஆயிடுச்சுங்க. ஏன்னா எனக்கு தெரியுது. பேண்ட் எனக்கு தெரியுது. ஷர்ட், பேண்ட்லாம் லூஸ் ஆயிட்ட மாரி எனக்கு ஃபீலிங்காவே இருக்கு. ஆனா எல்லாமே எல்லாம் கேட்டா எல்லாம் அப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க. உடம்பு ரொம்ப வெயிட் லாஸ் ஆகுது. கண்டிப்பா அது கொஞ்சம் கண்ணுக்கு தெரியாத லாஸ் ஆகுது. அந்த யூரின் போறது, மோஷன் போறதெல்லாம் ஃப்ரீயா போகுதுங்க. காலையில எழுப்புறதே அந்த மோஷன் தான் எழுப்புது. ஏந்திச்சதுமே ஏந்திச்சு எப்ப நான் எழுந்திரிக்கனோ இம்மீடியட்டா நான் பாத்ரூம் போய் ஆகணும். இல்லனாக்கா அது உடம்பே ஒரு மாரி ஆயிக்கிடுது. அது மோஷன் போறது ஃப்ரீ பண்ணி குடுத்துர்றேங்க. அது வந்தாக்கா அ நல்ல தூக்கம் வரும் சார். இந்த மாரி தூக்கம்லாம் நான் பார்த்ததே கிடையாது. நானு எப்படி தூங்குறது பார்த்தாலும், ஒரு 1 மணி, 1:30 மணி ஆயிடுங்க. வெறும் செல்ல நோண்டிட்டு, யூடியூப பார்த்துட்டு இப்படியே இருப்பேன். இப்பலாம் வந்து கிடையாது. 11 மணி ஆனாலே என்னால தூக்கம் வந்துருதுங்க. ரொம்ப நேரம் கூட உட்கார்ந்தாக்க நமக்கு தூக்கம் வந்துருது. சும்மா ஃபர்ஸ்ட் கிளாஸ் தூக்கம். எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர்ல எனக்கு தூக்கம். அருமையான தூக்கம். அந்த மாரி தூக்கம்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாத்திரையோ, இன்ஜெக்ஷனோ போட்டா கூட தூக்கம் வராது. அவ்ளோ அற்புதமான ஒரு தூக்கம் நமக்கு வந்துச்சுங்க. எல்லாமே இதோட முக்கியமான சிறப்பு என்னன்னாக்கா, என்னுடைய வலது காது இந்த வலது காது வந்து எனக்கு செல்போன்ல இந்த 440 ரிலையன்ஸ்ல விட்டான் பாருங்க. ஃப்ரீன்னு சொல்லி 440 அத நான் சாப்பிட்டு அது நான் வந்து பேசி எனக்கு என்னாச்சுனாக்கா, என் வலது காது கேட்காம போயிடுச்சுங்க. 2015ல கேட்கல என் காது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ஒரே ஒரு காதுல தான் நான் வந்து இயங்கிட்டு இருக்கேன். ஏன்னாக்கா, ஒரு காதுல மிஷின் வச்சேன். வச்சது என்னன்னாக்கா, எங்கேயோ போய் ஒரு அலை ஓசை மாரி கேட்குது. எங்கேயோ போய் எங்கேயோ வர மாரி கேட்குது. ஸோ அது எனக்கு அது மைக்ல எக்கோ மாரி கேட்டுச்சு. எனக்கு அது பிடிக்கலன்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ ஒரு காதுல தான் இருந்தேன். அப்படியே தான் பேலன்ஸ் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு நான் இந்த எலிசர் மிக்ஸ் சாப்பிடுறதால, இந்த 60 டேஸ் ஆச்சு. சாப்பிடுறதால எனக்கு வந்து 10% முன்ன செல்போன் காது பக்கத்துல வச்சா அந்த சவுண்ட் கூட எனக்கு கேட்காது. இன்னைக்கு செல்போனுடைய ஒலி சவுண்ட் கேட்குது. லேசா கேட்குது. எங்கேயோ ஒரு கிணத்துல இருந்து பேசுற மாரி ஒரு கேட்குது. இப்படிலாம் ஒரு அற்புதமான ஒரு நமக்கு ஒரு எலிசர் மிக்ஸ் கிடைச்சிருக்குங்க. நிச்சயமா எனக்கு ஒரு 6 மாசத்துல அது காது கேட்கும்னு சொல்லுவேன். உங்க கூட நான் திருப்பி வருவேன் 6 மாசத்துல. அப்பப்போ பேசுவேன். இந்த 6 மாசத்துல என்னுடைய ரிசல்ட் உங்களுக்கு நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருப்பேன் நானு. இந்த எலிசர் மிக்ஸ் குடுத்த எனக்கு ரிசல்ட் ஏற்பட்ட ரிசல்ட் நான் சொன்னேங்க. இன்னும் என் ஃப்ரெண்டுலாம் நெறைய ரிசல்ட் குடுத்தேன். ஒருத்தர் மோஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு. அவரு கிளியர் ஆச்சு. டிரைவர் அவரு யூரின் போக மாட்டாரு. அவருக்கு நார்மல் ஆயிடுச்சுங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காருங்க. அவரு 72 வயசு அவருக்கு. அவருக்கு வந்து கால் வலி, பயங்கரமான மூட்டு வலி. நடக்கவே முடியாது. இப்ப என்னோட ஃபாஸ்ட்டா போறாரு. அத சாப்பிட்டுட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு லேடி குடுத்தேங்க. லேடிக்கு என்னாச்சுனாக்கா, அந்த அம்மாக்கு ஒரு ஒரு 35 இருக்குங்க. அந்த ஒவ்வொரு டைமும் அந்த அ யூரின் இது மென்சஸ் போறாங்க இல்லையா? மாதவிடாய். இந்த மாதவிடாய் போறப்போ என்ன ஆகும்னாக்கா, 15 நாள் அவங்க அவஸ்தைப்படுவாங்க. ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நான் அத குடுத்து என்னாச்சுன்னா அன்னைக்கு, கொடுத்து கரெக்ட்டா அன்னைக்கு 1 வாரம் தான் ஆகுது. 1 வாரம் கூட இல்ல. 5 நாள் தான் ஆகுது வச்சுக்கங்களேன். குடுத்து சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு அந்த மாதவிடாய் டைம்லயே நான் குடுத்தேன். சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே நார்மல் ஆயிடுச்சுன்றாங்க. நான் வலியால அவஸ்தைப்படுவேங்க. 15 நாள் நான் அவஸ்தைப்படுவேன். இந்த 15 நாள் அவஸ்தைப்படுறது எனக்கு வந்து இன்னைக்கு பக்காவா நார்மல் ஆயிடுச்சு. எனக்கு அந்த வலி இல்லாம இருக்கு இன்னைக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாரி ப்ராடக்ட் இது. இந்த மாரி சொல்றாங்க. சார் இன்னும் நெறைய ரிசல்ட்டுங்க. வந்துட்டே இருக்குங்க. நான் என்னுடைய இன்னும் நண்பர்லாம் நெறைய ரிசல்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இத எனக்கு சொல்ல எனக்கு டைமும் பத்தல. மத்தவங்க டைம் நான் எடுத்துக்கிறதுக்கு சரியா போயிடும் எனக்கு. சரி அவ்வளோ ரிசல்ட் வந்திருக்குங்க. சார் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மாரி ப்ராடக்ட் எங்கேயுமே கிடைக்காத ஒரு சஞ்சீவி மூலிகைங்க. நமக்கு கிடைச்சிருக்கு. அருள் பிரசாதம். இந்த பிரசாதத்த கண்டிப்பா நம்ம எடுத்து சாப்பிட்டே ஆவணும். மத்தவங்களுக்கும் சொல்லி ஆவணும். மத்தவங்களுக்கு நன்மை அடையணும். யான் பெற்ற வெல்லும் பெருக வையகம்னு சொல்லிட்டு, எல்லாருக்கும் நான் உங்களுக்கு நல்ல வாழ்த்துக்கள் சொல்லிக் கொள்கிறேன். அதே மாரி என்னுடைய எலிசா மிக்ஸ் நமக்கு இந்த பழனி சார் அவர்களுக்கும்,
பழனிசாமி சார் அவர்களுக்கும், நம்ம நிஷா மேடம் அவர்களுக்கும், நம்ம சலமன் சார் அவர்களுக்கும், நம்ம சக நண்பர் அவர்களுக்கும், இதை மீட்டிங் நடத்துகிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், மீட்டிங் கேட்குற நல்ல உள்ளவங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னால் ஒரு 10 பேருக்கு ஒரு உதவி ஆகுதுனாக்கா அது நான் நிச்சயமா நான் ஒரு புண்ணியம் நான் பண்ணியிருக்கேன்னு நினச்சி இதை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.